அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையை ஒரு ஓட்டப் பயணமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு 3 வகையான நபர்களை நம்ம சந்திக்க முடியும். தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்து நல்லா ஓடுறவங்க, ஓட முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஓடுவதற்கு மறுப்பவர்கள். இந்த ஃபஸ்ட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டும் உந்துதலும் பாராட்டுதலும் தொடர்ச்சியாக கிடச்சிட்டே இருக்கும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு 100 பேர் எடுத்திங்கன்னா 1-2% மக்கள் தான் சுயமாக ஓடக்கூடியவர்கள். இந்த இரண்டாவது வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட தெரியும், ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்கும். வெளியிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது அவங்க ஹெல்ப் பண்ண அவங்க எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஓடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ஓடுவதற்கு பல தடைகள் இருக்கும். கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சுமாராக படிக்கிறவங்க இருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் காலேஜ்னுவாங்க. அவங்களுக்கு ஓட மறுத்து அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம், வாழ்க்கையின் மேலே விரக்தியோ இல்லை யார் மேலேயோ ஏதோ கோபமோ, நான் ஓட மாட்டேன் அப்படின்ட்டு ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் 3 பேராலையும் ஓட முடியும். ஆன்மீகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஷனர்ஸ் இல்லை அபியாசிஸ் தேடுபவர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 வகை இதுலேயும் வரும். இந்த முதல் வகை, இந்த உலகத்தில் நான் எதற்காக பிறந்தேன், எதற்காக எனக்கு இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டது, அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன, அதற்கு நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து எந்த குறிக்கோளுக்காக எந்த நோக்கத்திற்காக இந்த படைப்பு உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கை இந்த பிறவிலேயே அடையணுன்ட்டு சுயமாக ஓடுறவங்க. இவங்களுக்கு அங்கங்கே கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்தா போகும். ஆனால் இந்த மேரத்தான் தொலைதூரம் ஓடுறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே நீங்கள் மேரத்தான்லாம் டிவியில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான், அல்ட்ரா மேரத்தான் டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். இவங்கள கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கன்னு யாராவது சாப்பிட்றதுக்கோ குடி தண்ணீரோ ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஓட்டத்தில் யாரும் உங்களை மேரத்தான் ஓடணும்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஓடலனாலும் பரவாயில்ல, தொலைதூர ஓட்டம். நான் ஓடும்போது அங்கங்கே ஊக்குவிப்பதற்கும் சப்போர்ட் பண்ணுவதற்கும் பாராட்டுவதற்கும் தட்டி கொடுப்பதற்கும் எல்லா இடத்துலையும் யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க. இரண்டாவது வகை, அவங்கள பார்த்து இவங்களும் கொஞ்சம் ஓட ஆரம்பிப்பாங்க, ஆனால் அங்கங்கே கார் மக்களாகி நிற்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அபியாசிகளையும் பார்த்தீங்கன்னா முதல் கேட்டகரி ரொம்ப 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 கம்மி. உலகத்திலே நாமளாக பார்த்தீங்கன்னா முதல் கேட்டகரி 1-2% தான் வாழ்க்கையிலேயே. யாரும் அவங்களுக்கு ஓடுன்னு சொல்ல வேணாம். இப்போ மாஸ்டரோட பணி எடுத்து செய்கிறீங்க, இல்லை உங்களுடைய சுய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நீங்கள் உங்கள் மேலேயே உழைப்பை செலுத்துகிறீர்கள் என்றால் யாரும் உங்களுக்கு நீ மெடிடேட் பண்ணு, சாயங்காலம் சுத்திகரிப்பு பண்ணு, ராத்திரி பிரார்த்தனை பண்ணு, இது பேசிக். இதுக்கு மேலே அடுத்தது பாயிண்ட் பி கிளீனிங், சாயங்காலம் 9 மணி யூனிவர்சல் ப்ரேயர், பாயிண்ட் ஏ மெடிடேஷன், அதுக்கப்புறமாக மேக்ஸிம் 10, இது மாதிரி ஒன்றொன்னா இன்னும் டீப்பாக போகும். இது யாரும் உங்களுக்கு சொல்ல வேணாம். சுயமாக ஓடி ஓடி நம்மளே போய் இதை சேகரிப்போம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாஸ்டரோட சப்போர்ட் ரொம்ப வேகமாக கிடைக்கும். நம்ம பலமுறை வாமனாவதாரத்தை ஆரம்பித்து இன்னி வரைக்கும் படிச்சிருக்கோம். நம்ம ஒரு காலை வச்சோன்னா அவங்க ஒரு காலை வச்சானா அந்த ஒரு காலனுடைய நீளம்ன்றது உலகளந்தாருன்ற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் அதற்கு நம்ம முதல்ல ஓடணும். இந்த இரண்டாவது கேட்டகரியில் நிறைய அபியாசிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அப்பப்போ இது மாதிரி யாராவது பேசிகிட்டு இருக்கணும், யாராவது ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கணும், ஓடுங்க வந்தாச்சு பக்கத்தில் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ இது மாதிரி நடக்கும். இந்த மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, ஆனால் இருக்க மாட்டாங்க. ஓட மறுத்துட்டு உள்ளே இருந்தேனே சிஸ்டம் சரியில்லை, மாஸ்டர் சரியில்லை, ப்ராக்டிஸ் சரியில்லை, ப்ரிசெப்டர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இந்த 3 வகையில் யாருன்றதை நீங்களே எடை போட்டு பார்த்துங்க. யாரையும் நான்
முன்கணிப்பு செஞ்சு இவர் இப்படின்னு சொல்ல விரும்பல. ஏன்னா அது என்னுடைய வேலை அல்ல. ஆனால் கண்ணாடியை காட்டுறது என்னோட வேலை. இந்த கண்ணாடியில் நீங்கள் பார்க்குற மூஞ்சி உங்களுக்கு பிடிக்கிறேன்னா கண்ணாடி மேலே கல் அடித்து பிரயோஜனம் இல்லை. அந்த ஆள் பார்த்தா மூஞ்சி அழகாக இருக்குது, நான் பார்க்கும்போது மட்டும் மூஞ்சி ரொம்ப கேவலமாக இருக்குன்னா நீங்கள் பார்க்குற எதை மூஞ்சியை காட்டுறீங்களோ அதுதான் கண்ணாடியை திருப்பி காட்டும். சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் கதை விட்டுனே இருக்கலாம், போய் சொல்லினே இருக்கலாம், உங்கள்கிட்டே நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏன்னா அங்கே தான் கொண்டு வந்து இயற்கை ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. உங்கள் உள்ளே ஒரு மனசாட்சி, கான்ஷியன்ஸ் அப்படின்றத வச்சிடுச்சு. அதுக்கிட்ட நீங்கள் போய் சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட நடிகன் கூட தன்னோட நடிக்க முடியாது. ஏன்னா அது உள்ள அது சொல்லிகிட்டே இருக்கும். தாஜி அடிக்கடி சிரிக்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார், நீ உண்மையாகவே ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்கானோ அவன் ஒய்ஃபை கேளு அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, அட போயா 20 வருஷமாக தியானம் பண்ணுற, ஒன்றும் பெரிய மாறுதல், அதே கோபம், அதே முன்கணிப்பு, அதே ஒரு என்ன சொல்லுது அனிமலிஸ்டிக் டெண்டன்சி, என்ன பெரிய மாற்றம். அதே தான் இந்த பக்கமும் போகிறதுன்னு வச்சுங்களேன். நம்ம அந்த அளவு வாய்ப்பு கிடைக்கலனா கூட ஆண்களும் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஸோ அதை விட ஒரு முக்கியமானது என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசாட்சின்றது நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை குருநாதர் உள்ள வந்துட்டார்னா அவர் உங்களுடைய மனசாட்சியாக மாறுகிறார். இந்த 3 கேட்டகரியில் நான் எந்த கேட்டகரி, இந்த 1-2% மக்கள் தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எப்பவுமே மற்றவர்கள் ஓடுவதற்காக அவங்க தான் ஒரு உதாரண புருஷர்களாக வாழறாங்க. நம்ம மாஸ்டர் மாதிரி ஆனோன்னு எதனால் ஒரு மேக்ஸிமம் 3 இருக்கட்டும், எதனால் நம்ம மாஸ்டர் மாதிரி ஆகணும் அதை மாதிரி எடுக்கிறோன்னு சொன்னால் அந்த லெவலுக்கு என்னால் முடியும். சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு சாமானிய மனிதனால் எப்பேற்பட்ட விஷயங்களையும் எப்பேற்பட்ட சாதனையாளர் பார்த்து அதே மாதிரி செய்ய முடியும். நம்ம அதற்கு தேவையான பிரயத்தனங்களை எடுக்கணும்னு சொல்லுவார். அதே ஆன்மீகத்திலையும் அவர் சொல்றார், மாஸ்டர் தன்னை மாதிரி அனைத்து அபியாசிகளையும் மாற்றத்துக்கு ரெடியாக இருக்கார். ஒரு முறை தாஜி கானால ஒரு செலிப்ரேஷனில் டாக் கொடுக்கும்போது சொன்னார், ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இருக்கும். பாபாஜி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் அவரை தன்னை மாதிரி மாற்றினதாகவும், உடனே போயிட்டு இந்த லிஸ்ட் எங்கே சார் இருக்குது, என் பேர் இருக்கா, அது அவருக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியணுன்ற அவசியம் கூட இல்லை. சாரிஜி மகாராஜ் காலத்தில் அதே மாதிரி ஒரு 200-300 பேர், அவருடைய காலகட்டத்தில் இன்னும் நிறைய பேர் உருவாயிட்டு இருக்காங்கன்னு அவரே அந்த டாக்கில் சொல்கிறார். அப்படின்னா அவங்களுடைய லிஸ்ட்டில் அந்த 200-300 பேருக்கு தான் இடம் இருக்கா? ஒரு பள்ளி நடத்தக்கூடிய ஒரு கல்லூரி பிரின்சிபல் 30 பேர் தான் பாஸ் பண்ணணும்னு நினைப்பானா? 3000 பேர் படித்தா 3000 பேரும் பாஸ் பண்ணணும், 3000 பேர் 100க்கு 100 வாங்கணும், 3000 பேருக்கு வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அவங்க ஆசைப்படுவாங்க. அதுதான் உண்மையான ஒரு பிரின்சிபலுக்கான டீச்சருக்கான தகுதி. அதே மாதிரி தான் மாஸ்டர்ஸ் நம்மள்ட்ட யோசிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஓட முடியாமல் கஷ்டப்படுறோமா, வேகமாக ஓடுறோமா, இல்லை ஓட மறுக்கிறோமா அப்படின்ற ஒரு மறுசீலனை நம்ம தினசரி பண்ணணும். அஷ்டாங்க யோகாவில் 5வது 6வது ஸ்டெப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரா தாரணான் அப்படின்னு இருக்குது. பிரத்யாகாரா தாரணானா என்ன, வெளியில் இருக்கிற சென்ஸை கட் பண்ணிவிட்டு உள்முகமாக நோக்கி நீயே ஒன்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தருணம். இதுதான் நம்மளுடைய சிஸ்டமில் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த குறிக்கோளுக்காக நீ பிறந்தாயோ அதை நோக்கி போகும்பொழுது அதாவது தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்தாயா, தன்மை மாற்றம் தன்மை முன்னேற்றத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவருடைய உதவியை நாடுறதுக்கு நீ ரெடியாக இருக்க. மேக்ஸிமம் 10ன்றதே என்ன, எப்படி திரௌபதி கையை தூக்கி கிருஷ்ணர்கிட்ட ஹெல்ப் கேட்டோன்னு தான் கிருஷ்ணர் வரார். அப்போ திரௌபதி கேட்குறாங்க, நீ முதலே வரலாமே, முதல்ல நீ என்னை கேட்கலாமான்னு. கடைசியில் தான் கை தூக்கி கேட்டேன். மேக்ஸிமம் 10ன்றது கிட்டத்தட்ட கை தூக்குற மாதிரி. என்னால் குறிக்கோளை நோக்கி ஓட முடியலை, ஆனால் ஓடுவதற்கு நான் தயாராக இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. தாஜி ஒரு டாக்கில் கானால ஒரு டாக்கில் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த சிஸ்டமில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 7-8 வருஷம் மேக்ஸிமம் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த சம்ஸ்காரத்தோடு வந்தீங்களோ அது அனைத்தும் மாஸ்டரால் எடுக்க முடியும், எப்பேற்பட்ட கடினமான சம்ஸ்காரம் இருந்தாலும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 8 வருஷத்துக்குள்ளே நீங்கள் குறிக்கோளை அடைய முடியும்.
அப்படி அடையலைன்னு சொன்னா பிரச்சனை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றார். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய விருப்பு வெறுப்புகள், உன்னுடைய முடிவுகள், இதெல்லாம் தான் உன்னுடைய ஃபர்தர் சம்ஸ்காராஸை கிரியேட் பண்ணுது. அதுக்கு மாஸ்டர் பொறுப்பல்ல. 30 வருஷம் முன்னாடி அதே ஸ்பீச்சில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. 30 வருஷம் முன்னாடி ஐஃபோன் கிடையாது. 2001 2002 தான் வருது. இப்போ ரீசெண்டாக 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கிட்டு ஏன்டா வாங்கினேன் என்னோட சம்ஸ்காரங்க. அதே எக்ஸாம்பிள் அதில் சொல்கிறார். நீ பிறந்த போது ஐஃபோன் கான்செப்டே கிடையாது. அப்படின்னா எங்கேருந்து இது நடுவில் வந்தது? உன்னுடைய எண்ணத்தில் இதை ஒரு முடிவுகளால் நீ உருவாக்குற. இதுக்கு போய் மாஸ்டரையோ இயற்கையோ சம்ஸ்காரவோ அதன் மேலே பழியப்படாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓடுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால், உண்மையாகவே தயாராக இருந்தால், நம்மளுடைய மார்க்கம் மாதிரி முழுமையான சப்போர்ட்டு வேற எங்கேயும் கிடைக்காது. பல வருடங்கள் முன்னாடி இந்த கேள்வி எனக்கு மனசில் வரும்போது நானே கேட்காம தாஜி ஒரு பதில் எனக்கு சொன்னார். சத்சங் முடிச்சு மணப்பாக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். அப்போ அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ அவர் லாலாஜி மகாராஜ் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை பற்றி, விஷயத்தை பற்றி சொன்னார். இது புத்தகங்களில் கூட இருக்கு. லாலாஜி மகாராஜ் காலகட்டத்தில் ஒரு 100-120 பேர் தான் அபியாசிகள். அந்த காலத்தில் குரு பாய்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாய்னா சகோதரர், குருவுடன் இருந்த குரு பாய்ஸ். அந்த சகோதரர்கள் 100-120 பேர் இருந்தாங்க. இந்த 100-120 பேரும் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு உயர்நிலைக்கு லாலாஜி மகாராஜ் கொடுத்தாராம். ஆனால் 1931 லாலாஜி மகாராஜுடைய மகா சமாதிக்கு அப்புறம் 1934 பாபுஜி மகாராஜ் மேலேருந்து 1944 அவருக்கு மேலேருந்து கட்டளை வருது, நீ தான் என்னுடைய சக்சஸர்னு போய் அனௌன்ஸ் பண்ணு. அனௌன்ஸ் பண்ணும்போது இதில் இந்த 100 பேரும் பொத்துன்னு கீழே வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாபுஜி மகாராஜ் வருத்தப்பட்டு போய் லாலாஜி கேட்குறான், என்ன ஆச்சு உங்களுக்குலான்னு. எப்போ நான் அந்த ஸ்தூல உடம்பை விட்டு மேல் உலகத்துக்கு போயிட்டேனோ என்னுடைய சூட்சும சரீரம் இப்போ உன்னோட சேர்ந்துச்சு. அப்படின்னா அடுத்து வரவர்கள் உன்னுடைய சூட்சும சரீரத்தை தங்களுடன் இணைப்பதற்கு அவங்க அனுமதிக்கணும். அப்போ நான் அவரை கேட்டேன், ஏன் பாபுஜியை போய் சேர்த்துக்க முடியாதான்னு. அப்போ அது சொன்னார், அது இங்கிதம் அல்ல. மாஸ்டர் கூட நீங்கள் அனுமதிக்கலன்னா அவங்க இதயத்துக்குள்ளே வருவதற்கு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு வீடை வாடகைக்கு விட்றீங்க. அந்த வீடு வாடகைக்கு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனால் கூட கதவை தட்டி பர்மிஷன் வாங்கினா உள்ளே போகணும். ஏன்னா அந்த நேரத்தில் அவர் அந்த வாடகை வீடு தான், அவர் தான் சொந்த வீடு மாதிரி இருப்பார். நீங்கள் வாடகைக்கு போகணும், ஏதாவது ஒன்றுனா கூட நீங்கள் கதவை தட்டி பர்மிஷன் வாங்கி உள்ளே போகணும். ஒரு மாஸ்டரும் அது மாதிரி. அதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நடக்கிறது. எந்த ஒரு மாஸ்டரும் தன்னோட அபியாசியை தன்னுடைய பிணைப்பிலிருந்து விலக்க மாட்டார். விலக்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். நம்மளுடைய முட்டாள்தனத்தினாலோ, நம்மளுடைய அகங்காரத்தினாலோ, நம்மளுடைய அறியாமையினாலோ எனக்கு இவர் வேண்டாம், இது தெரிஞ்சு கூட செய்யறது இல்லைன்றார் தாஜி. ஒரு முறை சாரிஜி மகாராஜ் காலகட்டத்துக்கு அப்புறம் அது மாதிரி நிறையா பேர் தெரியாமலேயே அவங்களுடைய கனெக்ஷன் கட் ஆகுது அப்படின்னு ஒரு இடத்துல பேசுகிறார். எதனாலன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நான் போய் சேர்ந்தாச்சு, முடிஞ்சிச்சு என்னோட இது குறிக்கோள். அடுத்த குருநாதர்ன்ற வார்த்தையே ஆக்சுவலாக சரியான பிரயோகம் இல்லை. குருநாதர்ன்றது ஒரு கான்செப்ட். புத்திசத்தில் சொல்லுவாங்க, புத்தான்றது ஒரு போஸ்ட் இல்லை, அது ஒரு ஸ்டேட் அப்படின்வாங்க. 24 புத்தர்கள் இருந்ததாக சொல்லுவாங்க. நம்ம எந்த புத்தர்னு எடுத்தாலும் அவங்க அந்த புத்தர்ன்ற தன்மையை அடைந்தவர், அந்த நிர்வாணான்ற ஸ்டேட் அடைஞ்சவங்க. அதே மாஸ்டர்ன்றவர் ஒரு கங்கைன்றது கோமுகத்தில் ஆரம்பித்து ஹூப்ளி கிட்ட கடலில் கலந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அது கங்கை தான். ஆனால் ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு பேர் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் சாரிஜி மகாராஜ் ஒரு தடவை கொடுத்தாரு. எந்த ஊரில் நீ அந்த தண்ணி எடுத்து குடித்தாலும் நீ ஒரு பேர் சொல்லு. லக்ஷ்மண் ஜோலான்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல ஒவ்வொரு பேர். ஆனால் தன்மை அதே தான், அதே கேஞ்சஸ் தான் முதலேருந்து கடைசி வரைக்கும். அதாவது ஸோ அந்த மாஸ்டர்ன்ற அந்த தன்மை பார்த்தீங்கன்னா லிவிங் இல்லை இன்கார்னேட் மாஸ்டர்னு சொல்றது அந்த உடலில் அப்பொழுது அந்த பணியை செய்பவர்கள். அந்த கான்செப்டோட நான் இருக்கணும். அப்படின்னா நான் முதல்ல ஓட வேண்டும்ன்றது எனக்கு தெரியணும். இந்த ஓடணும் அப்படின்னு சொன்னா இதற்கு எனக்கு உதவி வேணும். எப்பேற்பட்ட
ஓடுபவராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கோச்சுன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. உலகத்தில் வேகமாக ஓடக்கூடிய உசைன் போல்ட் எடுத்தாலோ இல்லை பல விற்பனர்கள் எடுத்தாலோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோச்சுன்னு ஒருத்தர் இருப்பாங்க. எதுக்குன்னா அப்பப்போ அவங்களுக்கு வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் நீ எங்கே தப்பு நடக்கிற, எங்கே நீ மாறணுன்றதை அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொந்தமாக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா மாஸ்டர் சந்தோஷப்படுவார். அவருக்கு நல்லாவே தெரியும் இவன் மேல் ஓட ஆரம்பிச்சிட்டான். எப்போ நம்ம உண்மையாக ஓட ஆரம்பிக்கிறோம், தாஜி ஒரு இடத்துல சொல்கிறார், எப்போ உங்களுடைய இன்டீரியரைசேஷன் கம்ப்ளீட் ஆகுதோ, இன்டீரியரைசேஷன் அப்படின்றது ஒரு உருவப்படுத்தி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், எப்போ இந்த கடலானது இந்த ஒரு சொட்டு தண்ணீருடன் கலக்கிறதோ, இதை கபீரும் பேசியிருக்கார். வாட்டர் மெர்ஜிங் இன் த ஓஷன் மெர்ஜிங் இன் தி ட்ராப் ஆஃப் வாட்டர் அப்படின்றது. ஒரு துளி நீர் கடலுடன் கலப்பதுன்றது இன்டர்னலைசேஷன்றார். இன்டீரியரைசேஷன்றது கடல் அந்த ஒரு துளி தண்ணீரோட கலக்குது. மாஸ்டர் உங்களுக்குள்ள வர்றார், நீங்கள் அவரோட போய் கலக்கிறது முக்கியமா, அவர் உங்கள்கிட்ட கலக்கிறது முக்கியம். அது அந்த 1-2% மக்களுக்கு நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா எதுக்காக ஓடணுன்றது தெரியும், ஓடிட்டு இருப்பாங்க, ஓட்டத்தை நிறுத்த மாட்டாங்க. மேரத்தானில் ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாது. மெதுவாக ஓடணும், வேகமாக ஓடணும், ஸ்பேசிங் மாறும், ஆனால் ஓடிட்டே இருக்கும். ஓட முடியாமல் அங்கங்கே தொய்வாக உட்கார்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி சத்சங், இண்டிவிஜுவல் சிட்டிங், அந்த மாதிரி விஷயங்கள், யாராவது பேசுறது. முக்கியமாக நம்மளுக்கு நல்லா தெரியணும், வாலண்டியர் பணின்றதே உங்களுக்கு ஒரு போஸ்டோட கிடைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வாலண்டியராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனராக இருந்தாலும் சரி, நம்ம ஓடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான வழின்றது இந்த வாலண்டியர் பணியிலேருந்து தான் கிடைக்கும். ஆக்சிஜன் அங்கங்கே நிறுத்தி கொடுக்குற மாதிரி. இப்போ நம்மளுக்கு சாதாரணமாக ஆக்சிஜன் கிடைச்சிட்ருக்கு, நம்மளுக்கு அதனுடைய அருமை தெரியாது. ஆனால் ஆக்சிஜன் இல்லாத ஒரு இடத்துல சந்திரமண்டலத்தில் விட்டோன்னா ஆக்சிஜன் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட உயிர் தாங்காது. அதை போன்று நம்மளுடைய இந்த வாலண்டியர் பணியானது பிராக்டிஸ் ஒரு சைடு, அதற்கு மேலே இந்த வாலண்டியர் பணின்றது போஸ்ட் இருந்து செய்யலாம், ப்ரிசெப்டராக செய்யலாம், ஃபங்க்ஷனரியாக செய்யலாம், போஸ்ட் இல்லாமல் செய்யலாம். செய்யும்போது நம்மளுக்கு தினசரி கிடைக்கக்கூடிய அது ஒரு உதவி, ஆக்சிஜன் மாதிரி. நிறைய பேர் அது புரியறதில்லை. எனக்கு உண்மையான திறமை இருந்து நான் வேகமாக ஓடக்கூடிய திறமை எனக்கு வந்துடுதுன்னு சொன்னால் மாஸ்டர் எனக்குள்ள இருந்து அவர் ஓட ஆரம்பிக்கிறார். நான் தனியாக ஓடணும், மாஸ்டர் என்னோட இன்னும் ஓட ஆரம்பிக்கலன்னு சொன்னால் அந்த ஆக்சிஜனை நான் அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும், அந்த உதவி வாங்கணும். அப்படி அதுக்கு ஒரே வழி என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அவருடைய பணியை செய்தல். இதுக்காக நீங்கள் 24 மணி நேரம் ஒதுக்கணுமான தேவையே இல்லை. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம். பல இடங்களில் பல அபியாசிகள்கிட்ட நான் பேசும்பொழுது, நான் உங்களை இங்கே இருக்கிறவங்கள ப்ரிசெப்டராகவோ ஃபங்க்ஷனரியாவோ அது மாதிரிலாம் வாலண்டியர்ஸாகவோ பிரிக்கல, எல்லாரும் அபியாசிகள். என்னால் என்ன செய்ய முடியும், ஒரு அபியாசியால் என்ன செய்ய முடியும்? பல இடங்களில் பல முறை நான் சொல்லியிருக்கேன், மாஸ்டருடைய ஹெல்ப் எனக்கு வேணும்னா நான் ஒரு காலையாவது எடுத்து வைக்கணும். சரி, இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு லான்ச் பண்ண போகிறோம். இது நான் ஏற்கனவே இசட்சிஸ்ட பேசியிருக்கேன். என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு அபியாசியும் ஒரு கிராமத்தை தத்து எடுத்துக்கணும். எந்த கிராமம்னா இருக்கட்டும். தமிழ்நாட்டில் 17,000 கிராமம் இருக்குது. உங்களுக்கு ஒரு பூர்வீக கிராமம் இருக்கும், நீங்கள் இருக்கிற கிராமம் இருக்கும், ஒரு பக்கத்தில் 10-20 கிலோமீட்டரில் ஒரு கிராமம் இருக்கும். இந்த கிராமங்கள் எல்லாமே இந்த 312 தாலுக்கில் பிரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு தாலுக்கிலும் 20, 30, 40 கிராமம் இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுற அபியாசிகள் 20,000 to 25,000 பேர் இருக்காங்க. ஒரு அபியாசி ஒரே ஒரு கிராமம். அடுத்த 6 மாதம் ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம், போய் மைக்கை பிடிச்சி பேச வேணாம், சிட்டிங் கொடுக்க வேணாம். ரிசப்டர் தான் சிட்டிங் கொடுக்க முடியும், உங்களால் கொடுக்க முடியாது. அதற்கும் வழி இருக்குது. என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த ஊரில் போய் உட்காந்து மரத்தடியிலையோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ டீ கடையிலையோ அந்த 4 சஜஷன் 3 இன்டென்ஷன்ஸ், அது இன்னி நாளைக்கு தமிழாக்கம் பண்ணி நான் எல்லா குரூப்லையும் போட போகிறேன். அந்த சஜஷனையோ இன்டென்ஷனையோ உள்ள வாங்கி அதை அதிர்வலைகளாக மனதிற்குள் மாற்றி அது அப்படியே அந்த ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகிற ஃபீலிங்கோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு திரும்பி பஸ் பிடிச்சி வந்துடும். பெருசாக செலவாகாது. ஒரு மாதம் இன்னைக்கு ஒரு மினிஸ்டர்ஸ் சொன்ன வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் சிஸ்டர்ஸுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ, எங்கே வேணால் நீங்கள் போகலாம். அந்த கிராமத்துக்கு போய் நீங்கள் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த சஜஷனையும் இன்டென்ஷனையும் இறக்கிட்டு வாங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 10 நாள் முன்னாடி
PN03 ஹொசூர் ஜோனில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சென்டருக்கு போனோம். போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, இந்த சென்டரு 8-10 வருஷம் நல்லா நடந்தது, 2-3 வருஷமாக பேண்டமிக் அப்புறம் மூடிட்டாங்க, யாருமே இல்லை. பரவாயில்ல போகலாம் வாங்க. அவங்க போய் காரில் உட்காந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு மரத்தடியில் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு இந்த சஜஷன்ஸை போட்டுட்டு வந்தோம். அந்த ஒரு வாரத்திலே இப்போ அங்கே ஏதாவது ஹோம் கேதரிங் பண்ணலாமான்ற மாதிரி ரெக்வெஸ்ட் வந்துருக்கு. இன்னும் பெரிய கஷ்டம் இல்லை. இதெல்லாம் மாயாஜாலமோ மந்திரஜாலமோ இல்லை. உங்களுடைய நம்பிக்கை, அவர் மேல் இருக்கக்கூடிய பற்றுறுதி. ஒரு கிராமத்தை ஒரு யூத்தோ ஒரு அபியாசியோ தத்தெடுத்துக்கங்க. அதுக்கு மேலே எடுக்க முடிஞ்சால் நல்லது. அடுத்த 6 மாதம் ஜூலை 1ஆம் தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் 31 வரைக்கும் இதை வச்சுருக்கோம். அனௌன்ஸ் பண்ணி முடிக்கும் போது ஒரு ஜூலையும் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 மாதம் நம்ம முன்னாடி இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த ஊரில் இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிங்க, அவங்களோட நம்பரை வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க. அங்கே ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கும், அந்த ஒரு கிராமத்துக்கு ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருக்கும், அந்த கிராமத்துக்கு யாராவது ஒரு தலையாரியோ விஏஓ யாராவது இருப்பார், அவருடன் நட்பாயிக்குங்க. மெதுவாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸ் பற்றி பேசுங்க, தியானத்தை பற்றி கூட நேரடியாக பேசணுன்றது இல்லை. கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலத்தை பெட்டர் பண்ணுறதுக்கு பயோசார்னு சொல்லி கொடுக்குறோம். இதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஏற்கனவே புரோஷராக 25,000 புரோஷர் அடித்து 3 மாதம் முன்னாடியே எல்லா சென்டருக்கும் கொடுத்தாச்சு. இது அத்தனை ஃபங்க்ஷனரிஸ்ட்டும் ஏற்கனவே இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் அங்கங்கே லோக்கலாக புரோஷர் அடிக்கிறதுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் கார்னரில் ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய போதை ஒழிப்பு பிரச்சனைகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், பிரைட்டர் மைண்ட் சப்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணும் பொழுது போகும்பொழுது நாங்கள் தியானமும் சொல்லித்தரோம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. நீங்கள் ஒரு அபியாசி தனியாக போயிட்டீங்க, அவங்க சிட்டிங் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது, எல்லாரும் கேட்குற கேள்வி. இதுக்கு மாஸ்டர் பல வருஷம் முன்னாடியே பதில் சொல்கிறார். மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸை தமிழில் ஏற்கனவே அவருடைய வாய்ஸ் ஓவர் பண்ணி எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் அப்படியே உங்களுடைய மொபைலில் காப்பி பண்ணி அவங்க முன்னாடி வச்சு ப்ளே பண்ணுங்க, மற்றது தானாக நடக்கும். ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொன்னார், ப்ரிசெப்டராக இருந்தால் ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன் சொல்லுங்கள், அபியாசியாக இருந்தால் லெட்ஸ் மெடிடேட்டுன்னு சொல்லுங்கள், வேலை தானாக நடக்கும். ஏன்னா வேலை நம்மளை மீறிய ஒரு செயல், நம்மளுக்கு அதில் நம்பிக்கை இருக்கணுன்ற கூட அவசியம் இல்லை. ஒருத்தர் கண்ண முடியும் அவருக்கு மனசில் நம்பிக்கை இருந்ததுன்னா, ஏன்னா இது முறை இதை பற்றி சார்ஜி மகாராஜ் இதில் சொல்லியிருக்காரு. யாரோ ஒருத்தர் ரியாலிட்டி ஹிட்டான ட்ரெயினில் யாருக்கோ ஒருத்தர் கொடுக்குறாரு, அவர் 15 வருஷம் அவர் வீட்டில் வச்சுருக்காரு, அவர் அந்த புக்கை படிக்கவே இல்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பறனை காலி பண்ணும்போது இந்த புக்கை பார்க்குறாங்க, அந்த புக்கை படிச்சுட்டு அவங்க போய் அபியாசி ஆகிறாங்க, ஷாஜகான் போய் போகிறாங்க. ஸோ பாபுஜி மகாராஜ் போய் பார்க்குறாங்க, இந்த புத்தகம் நான் பார்த்தேன், எங்கள் அப்பா வீட்டில் வச்சுருந்தாரு, அவர் இதை படிக்கக்கூட இல்லை, நான் இதை படிச்சுட்டு வந்தேன். அதே மாதிரி நம்ம செய்கிறது ஒரு விதைக்கும் வேலை. விதை எப்போ வெளியில் வரும், அது நிலம் முடிவு பண்ணிட்டு. நிலம்ன்றது அந்த தேடுபவனுடைய இதயம், அதில் நம்ம போடுறது தான் நம்மளுடைய வேலை. அடுத்த 5 மாதங்கள், இன்னும் 1-2 வாரத்தில் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். ஆளுக்கு ஒரு கிராமத்தை எடுத்துக்கணும். இந்த மெசேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்ப தான் போகிறோம். அதனால தான் இங்கே சொன்னாலும் இதை நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். எதற்காகன்னு எல்லாருக்கும் கொடுக்குது. ஒரே ஒரு கிராமம், உங்களுக்கு பிடிச்ச ஊர், ஒரே கிராமத்தில் 4 பேர் போகிறீங்களா, போங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஒரு ஆள் 5 கிராமத்தை எடுத்துக்கிங்களா, பண்ணுங்க. இது ஆள் சேர்க்கிறதோ இல்லை கன்வின்ஸ் பண்ணுறதோ இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஆன்மீகத்தில் நொண்டியாக இருந்த என்னை நடக்க வச்சு ஓட வச்ச குருநாதருக்கு என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம். இது ஒன்றும் ஒரு பெரிய, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அநேகமாக அனைவருக்கும் கொஞ்சமாவது செழிப்பு இருக்குது. பணக்காரராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. செழிப்புன்றது இதயம் சார்ந்ததுன்னு சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்வார். கொடுக்கறதுக்கு பணம் வேணாம், மனம் வேணும்னு சொல்வார். செய்வதற்கும் பணம் வேணாம், மனம் வேணும். உங்களால் இது செய்ய முடிஞ்சதுன்னா ஓட மறுப்பவர்கள் கேட்டகரியிலேருந்து, ஓட முடியாமல் தவிப்பவர்கள் கேட்டகரியிலேருந்து ஓடுபவர்கள் கேட்டகரிக்கு எல்லாரும் சீக்கிரமாக வரணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.